எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க பேர் கனிமொழி. வயசு 31 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல வஸ்துவுள்ள ஒரு பெண் வரந்தாம்மா கொண்டு வந்திருக்கேன். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வெள்ளாளன்னு சொல்கிறாங்க. ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க செகண்ட் மேரேஜ் தான் வந்து பார்த்துட்டு வராங்க. இவங்க குடும்ப வரத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க டிகிரி வரை படிச்சுக்கதான் சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ சொந்தமாக ஒரு ஜூஸ் கடை வச்சுக்கதான் சொல்லியிருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸ் நல்ல வசதியான ஆளுங்கதாம்மா. இவங்க அப்பா தான் இந்த கடை வச்சு கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைக்கு போய் தான் ஃபேமிலியை ரன் பண்ணணும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்குன்னு தனியாக ஒரு இன்கம் வரணும் அப்படின்னு தான் வச்சு தந்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா உரக்கடை, பிவிசி பைப் கடை, சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்திருக்கதா சொல்லியிருக்காங்கம்மா. இது இல்லாமல் 2 காம்ப்ளெக்ஸு, 4 வீடு கட்டி வாடகை விட்டுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா 2 அண்ணனுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டு தான் சொல்கிறாங்க. இப்போது கடைகளை 2 அண்ணாவும் சேர்ந்து தான் மெயின்டைன் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. இவங்க அப்பா சூப்பர்வைஸ் பண்ணுறதா சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்க தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு முதல் திருமணம் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. மேரேஜ் ஆன சில வருஷத்துலேயே இவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவிட்டு தான் சொல்கிறாங்கம்மா. அப்புறம் இவங்க ஆண் துணை இல்லாமல் இதுவரை தனிமையில் தான் வாழ்ந்துட்டு வரதான் சொல்கிறாங்க. இதனால் வர செகண்ட் லைஃப் பற்றி யோசிக்க சொல்லியிருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸ் தான் இவங்ககிட்ட பேசி இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு வரன் பார்க்க தான் சொல்கிறாங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை ஒரு நல்ல குணமுள்ள ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நடக்கிறவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்கம்மா. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்க. மேரேஜை இவங்களே செஞ்சு வச்சு நல்லபடியாக பார்த்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. மனைவியை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் எதிர்பார்க்குறாங்க. கெட்ட பழக்கம் எதுவும் இருக்கவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்கம்மா. வேலைக்கு எதுவும் தனியாக போகணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க அப்பா பண்ணுற பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. இவங்கள பிடிச்சிருந்தா சொல்லுங்கம்மா. இவங்களுக்கும் உங்களை பிடிச்சி போச்சுன்னா மேரேஜ் பண்ணிப்பாங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.